ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்ய ஃபர்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது 1க்கு 2 வாட்டி கழுவி வச்சிருக்கிறேங்க. இப்போ ஒரு நைஃபை வச்சு இது மேலே இருக்கிற தூளை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரு கட்டரில் நம்ம உரிச்சு வச்ச உருளைக்கிழங்க நைஃபை வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்ததும் இப்போ சின்ன சின்ன பீஸாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியில சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் எல்லாம் வெளியில போறதுக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலசி எடுத்ததும் ஒரு வடிகட்டில ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமா எண்ணெயை தடவி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க குழி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தட்டிலையும் ஃபில் பண்ணி எடுத்ததும் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடுபடுத்தி வச்சிருந்தேங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா சேர்த்து 30 செகண்ட் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே வேகட்டும். 30 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம உருளைக்கிழங்கு லைட்டாக வெந்து இருக்குது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் உருளைக்கிழங்கு பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. எதுக்குன்னா நம்ம 2 மெத்தடா இது ஃப்ரை பண்ண போறோம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் ஃப்ரை ஆனதும் இது அப்படியே ஆறட்டுங்க. இப்போ அதே எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா டீப் ஃப்ரையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்குல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரத்தை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. இதுல சாட் மசாலா கூட சேர்த்துக்கூடும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க. எல்லா மசாலா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டா 3 உருளைக்கிழங்க வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.